ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் கஜானாவை நிரப்புவதில் மட்டுமே மும்முரம் காட்டி வருகிறது. மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அளித்ததால் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கின்றனர். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான குற்றச்சாட்டு. பாஜக என்றுமே இந்தியை திணித்தது இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாவிடில் சொத்துக்கள் ஏலம் விடப்படும். வருமான வரித்துறை நோட்டீஸ். சபாநாயகர் ஓம் பிர்லா அவதூறாக பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல. செல்வ பெருந்தகை கண்டனம். மேற்கு நைஜீரியாவின் கிராமங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 162 பேர் சுட்டு உயிர் மாய்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கஜானாவை நிரப்புவதில் மும்முரம் காட்டுவதாக மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தாக்கி பேசியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரையாற்றினார். அப்போது பழங்குடியினரின் வேலைகள் மற்றும் நிலங்களை ஆக்கிரமிக்கும் ஊடுருவல்காரர்களை திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பாதுகாத்து வருகிறது என்றும், வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவோர் நாட்டின் வளர்ச்சியை பற்றி யோசிக்க மாட்டார்கள் என்றும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செய்யும் தவறுகளை சரி செய்வதிலேயே நேரம் போய்விடுகிறது, எதிர்க்கட்சிகள் பதில் சொல்லியாக வேண்டும் எனவும், காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து தங்கள் கஜானாவை மட்டுமே நிரப்பிக்கொள்ள மும்முரம் காட்டியன எனவும், ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எனவும், உலக நாடுகளின் பிரச்சினைகளை தீர்க்க இந்தியா வலிமைமிக்க நாடாக முன்னேறி வருகிறது. இந்த நூற்றாண்டின் 2வது காலாண்டு இந்தியா உடையதாக இருக்கும் எனவும், வளர்ந்த இந்தியாவினை நோக்கிய பயணத்தில் கடந்த ஆண்டுகள் மைல்கல்லாக அமைந்துள்ளன எனவும், வளர்ந்த நாடுகளில் வயதானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, ஆனால் இந்தியாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் 2014ஆம் ஆண்டில் 11ஆம் இடத்தில் இருந்தோம். இன்று 3வது இடத்தில் இருக்கிறோம். நமது நாட்டில் குறைவான பணவீக்கத்தையும் அதிக வளர்ச்சியையும் பார்க்க முடிகிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அளித்ததால் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கின்றனர் என மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரையாற்றினார். அப்போது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அளித்ததால் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கின்றனர் என்றும், இது வெறும் கோஷம் மட்டுமல்ல, என் மீதுள்ள கடுமையான வெறுப்பை காட்டுகிறது எனவும், சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்காக எதிர்க்கட்சிகள் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாஜக என்றுமே இந்தியை திணித்தது இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சி என்றுமே இந்தியை திணித்தது இல்லை என்றும், தமிழக மக்கள் எல்லா மொழிகளும் அறிய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பம் என்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாவிடில் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதில் ஜெயலலிதா வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபக் ரூபாய் 1 கோடியே 12 லட்சத்தை செலுத்தியுள்ளார் என்றும், வருமான வரி பாக்கி வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 9 கோடியே 17 லட்சம் நிலுவையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. ரூபாய் 13 கோடி வரி பாக்கியை செலுத்த கூறி வருமான வரித்துறை அனுப்பி நோட்டீஸை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீபக் தொடர்ந்த வழக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாவிடில் சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் வருமான வரித்துறை தரப்பு வாதத்தை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சபாநாயகர் ஓம் பிர்லா அவதூறாக பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி, சுதா மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க திட்டமிட்டிருந்தார்கள் என்று
உண்மைக்கு புறம்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் அவருக்கு எனது கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் அவைக்கு வந்து சீனா ஊடுருவல் மற்றும் அமெரிக்காவின் நிபந்தனைக்கு பணிந்தது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கூறிய நிலையில் இன்று அவர் அவைக்கு வரவில்லை என்றும் அதற்கு சபாநாயகர், தமிழ்நாடு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி, சுதா மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரதமரை தாக்க திட்டமிட்டிருந்தனர் என விளக்கம் அளித்திருக்கிறார். நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய சபாநாயகர் அவதூறாக பேசுவது அவர் வகிக்கின்ற பொறுப்பிற்கு அழகல்ல எனவும், அகிம்சையே காங்கிரஸ் பேரியக்கத்தின் கொள்கை என்றும், எனவே அவர் கூறிய அபாண்டமான குற்றச்சாட்டை திரும்ப பெற வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். மேற்கு நைஜீரியாவில் உள்ள 2 கிராமங்களில் புகுந்து பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 162 பேர் சுட்டு உயிர் மாய்க்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவின் குவாரா மாகாணத்தில் அமைந்துள்ள ஓரோ, நுகு ஆகிய 2 கிராமங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்களில் ஆயுதங்களுடன் வந்த பயங்கரவாதிகள் கிராமங்களுக்குள் புகுந்து கண்ணில் பட்டவர்களை எல்லாம் நோக்கி சரமாரியாக சுட்டுள்ளனர். இந்த தாக்குதல் குறித்து அப்பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது உமர் பயோ தெரிவிக்கும் போது, IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய லகுரவா ஆயுத குழுவினரே இந்த தாக்குதலை நடத்தியதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவும், தாக்குதல் நடைபெற்ற கிராமங்களில் இதுவரை 162 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எனவும், காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது எனவும், தாக்குதல் நடைபெற்ற கிராமங்களுக்கு கூடுதல் ராணுவ படைகள் விரைந்துள்ளன. தப்பியோடிய பயங்கரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது உமர் பயோ தெரிவித்துள்ளார். RK நகர் தொகுதிக்கு உட்பட்ட காசிமா நகரில் ரூபாய் 184 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். RK நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலம் காசிமா நகரில் ரூபாய் 184 லட்சம் மதிப்பீட்டில் நவீன உபகரணங்களுடன் கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனையடுத்து RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். உடற்பயிற்சி கூடத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்து பார்வையிட்டு உடற்பயிற்சிகள் செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து புது வண்ணாரப்பேட்டை, சிறிய நகர், அசோக் நகர், தேசிய நகர், சேனியம்மன் நகர், இந்திரா நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தமிழக அரசின் இலவச பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகள், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரி கீர்த்தி, வருவாய் கோட்டாட்சியர் பெருமாள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். 10% வாக்குகளை வைத்துக் கொண்டு திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மட்டுமே போட்டி என விஜய் கூறுவது நகைச்சுவையாக உள்ளது என்று திருவள்ளூரில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறார் என கூறுவதற்கு SV சேகர் யார் எனவும், SV சேகர் பேசியது வருத்தம் அளிக்கிறது என்றும், திமுகவை திருப்திப்படுத்தினால் தேர்தலில் சீட்டு கிடைக்கும் என SV சேகர் எதிர்பார்க்கிறார் எனவும், திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் என்றும், 10% வாக்குகளை வைத்துக் கொண்டு திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மட்டுமே போட்டி என விஜய் கூறுவது நகைச்சுவையாக உள்ளது என்றும் கருநாகராஜன் தெரிவித்தார். மேலும் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்பு உள்ளது என்றும், இந்த மாதம் இறுதியில் 16ஆம் தேதி பாரத பிரதமர் புதுவை வர உள்ளார் எனவும், 22ஆம் தேதி தமிழகம் வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சக்தி கேந்திரிய கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் எனவும், இன்றும் 15 நாட்களில் கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற பிறகு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவார்கள் எனவும் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்தார். நாளை முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று எங்கள் தலைவர் நயினார் அவர்கள் 3 தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பணி மிக சுமூகமாக முடியும். இங்கே பெரிய குழப்பம் இல்லை. கூட்டணி கட்சிகளில் திமுகவில் தான் கூட்டணி கட்சிகளில் ரொம்ப குழப்பம் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கரையில் நின்று இந்த போட்டில் ஏறுவோமா அந்த போட்டில் ஏறுவோமான்னு பார்த்துட்டு இருக்காங்க.
பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே இருந்து விஜய் எங்களோட பேசுகிறாருங்கிறாரு. அந்த கிறிஸ் அவர் என்ன சொல்கிறாரு, ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே விஜய்கிட்ட பேசினா தப்பு இல்லைன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. செல்வ பெருந்தகை முழிக்கிறாரு. இவங்க சொல்கிறத பேசுகிறதா, ஸ்டாலின் அவர்களுக்காக நம்ம நாடகம் ஆடுறதான்னு முழிக்கிறாங்க. அவங்க முதல்ல முடிவுக்கு வரட்டும். திருமாவளவன் அதிகாரத்தை பெற்றே தீர்வோம்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது தப்பு இல்லைன்னு பேசுகிறாங்க. அதனால் அவங்க கூட்டணி ரொம்ப குழப்பத்தில் இருக்குங்க. நம்ம கூட்டணி தெளிவாக இருக்குது, வெற்றி கூட்டணியாக இருக்குது. ஹிந்தி மொழி மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை என்றும், ஆனால் ஹிந்தி மொழியை ஒருபோதும் திணிக்கக்கூடாது என்றும் விழுப்புரத்தில் நடைபெற்றுள்ள கருத்தரங்கு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் என் ஊர் என் கனவு திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டிற்கான தொலைநோக்கு திட்ட அறிக்கை தயார் செய்யும் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, லட்சுமணன், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். கருத்தரங்க கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் அதிகம் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக விழுப்புரம் மாவட்டம் உள்ளதாகவும், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கனவு என்பது உலகத்திலேயே தமிழ்நாடு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்றும், அதனை நிறைவேற்றும் நடவடிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளின் வளர்ச்சி பணிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் கவனம் செலுத்தி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியை திணிப்பதற்காக மத்தியில் உள்ள பாஜக அரசு முயற்சி செய்து வருவதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ரயில் நிலையங்களில் உள்ள பேனர்களில் இந்திக்கு முக்கியத்துவம் அளித்து வருவது என்றும், ஹிந்தி மொழி மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை, ஆனால் ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடாது என்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். வாலாஜாபாத் பேரூராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 11 கோடியே 68 லட்சம் மதிப்பீட்டில் 501 பயனாளிகளுக்கு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் 11 கோடியே 68 லட்சம் மதிப்பீட்டில் 501 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் பங்கேற்று வாலாஜாபாத் பேரூராட்சியில் 351 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும், ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு ஓய்வூதியத்தையும், 25 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையும், உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனாளி ஒருவருக்கு உதவித்தொகையும் என மொத்தம் 501 பயனாளிகளுக்கு ரூபாய் 11 கோடியே 68 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன், வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், வாலாஜாபாத் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பி சேகர், வாலாஜாபாத் பேரூராட்சி தலைவர் இல்லாமல்லி, ஸ்ரீதர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொற்கொடி செல்வராஜ், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள், பயனாளிகள் என பலர் பங்கேற்றனர். மேல்மருவத்தூர் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் நரிக்குறவர் தம்பதியான வரலட்சுமி, மாறன் ஆகியோருக்கு தமிழர் பாரம்பரிய முறைப்படி மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க தலைவர் அன்பழகன் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் ஒன்றியம் சிறுகருணை கிராமத்தில் வசித்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நரிக்குறவர் தம்பதியான வரலட்சுமி, மாறன் ஆகியோருக்கு தமிழர் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசைகள் வழங்கி மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க தலைவர் அன்பழகன் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் முகூர்த்த மேடையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருமணத்திற்கு வருகை தந்த செவ்வாடை தொண்டர்களுக்கு ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்க தலைவர் அன்பழகன் அச்சதை வழங்கினார். அதன் பின்னர் வண்ண மலர்கள் அச்சதை தூவி மணமக்களை வாழ்த்தினார். இதில் இரும்புலி ஊராட்சி மன்ற தலைவர் சூரியகலா மன்மதன் உட்பட செவ்வாடை தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராத செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சுராணி கவாஸ்கர் மற்றும் துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோரை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தராத செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர்
செஞ்சிராணி கவாஸ்கர் மற்றும் துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோரை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோமகன் தேவி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனது ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்காடு ஊராட்சி பொதுமக்களுக்கு தார் சாலையோ குடிநீர் வசதியோ மின்சார வசதியோ என எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை எனவும் அரசு பணத்தை கையாடல் செய்ததாகவும் செங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சிராணி கவாஸ்கர் மற்றும் துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் சிகோ தியாகராஜன் குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அது தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அது எந்தெந்த இடத்தில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 58 பஞ்சாயத்துல இந்த திருப்பரங்குன்றூர் 58 பஞ்சாயத்துலயும் ஒன்றியத்துல எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலயுமே குரல் கொடுக்கறவங்க தான் விடுதலை சிறுத்தைன்றது இந்த நேரத்துல. அதே மாதிரி குன்றத்தூர் பகுதியில் நான் மாவட்டத்துல தான் இருக்கிறேன். குன்றத்தூர் பகுதியிலயும் அதே மாதிரி எல்லா கிராமத்திலயும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமான இத்தனை நாள் அங்கீகாரம் இல்லாம இருந்தாங்க. அங்கீகாரம் பெற்றாலும் மக்களுக்கு உண்டான இடத்துல தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்கன்றதை இன்னைக்கு நாங்க ஆணித்தரமா சொல்றோன்றதுதான் இந்த ஆர்ப்பாட்டம். நாகர்கோவிலில் பிரபல பீட்சா கார்னரில் வாடிக்கையாளர் வாங்கிய சிக்கன் பீட்சா கெட்டு போனதாக உள்ளது என புகார் அளித்ததன் அடிப்படையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஜெயராம் பீட்சா கார்னரில் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் உள்ள பீட்சா கார்னரில் இந்துரு என்பவர் சிக்கன் பீட்சா வாங்கி சாப்பிட்ட போது துர்நாற்றம் வீசியதால் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கெட்டுப்போன உணவை காண்பித்த போது அதனை ஏற்றுக்கொள்ளாததால் பாதிக்கப்பட்ட மீனாட்சிபுரம் பகுதியை சேர்ந்த இந்துரு என்பவர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஜெயராம் சம்பந்தப்பட்ட பீட்சா கார்னருக்கு சென்று ஆய்வு செய்து பீட்சா சிக்கன் மாதிரி சோதனைக்காக பாளையங்கோட்டை உணவு தர கட்டுப்பாட்டு சோதனை நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் சிக்கன் பீட்சா கார்னரில் விசாரணை நடத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட இந்துரு என்பவர் பீட்சா குறித்தான குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காய்கறி கழிவுகளில் இருந்து இயற்கை உரம் தயாரித்து ₹1 விற்பனை செய்யப்படுவதாக ஓமலூர் பேரூராட்சி தலைவர் செல்வராணி தெரிவித்துள்ளார். ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை கிடங்கில் பேரூராட்சி பகுதிகளில் இருந்து தினசரி சேகரிக்கப்படும் காய்கறி மற்றும் பல கழிவுகள் முறையாக பிரித்தெடுக்கப்பட்டு முழுக்க இயற்கை முறையில் தரமான உரமாக மாற்றப்பட்டு வருகிறது. இது குறித்து ஓமலூர் பேரூராட்சி தலைவர் செல்வராணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தில் தயாரிக்கப்படும் இயற்கை உரம் ரசாயன கலப்பில்லாததால் மண் வளத்தை மேம்படுத்தும் வகையில் உள்ளது எனவும் விவசாயிகள், தோட்டக்கலை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் இந்த இயற்கை உரம் கிலோ ₹1 மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் இதன் மூலம் கழிவுகளை மறுசுழற்சி செய்து பயனுள்ள பொருளாக மாற்றுவதுடன் விவசாயிகளின் உற்பத்தி செலவையும் குறைக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர் இந்த வாய்ப்பை அதிகளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பேரூராட்சி தலைவர் செல்வராணி அழைப்பு விடுத்துள்ளார். காட்டுமன்னார் கோயில் அடுத்த ஆயங்குடியில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியில் தவணை தொகை செலுத்திய சுய உதவி குழுக்களின் சேமிப்பு பணத்தை கடன் தொகை செலுத்தாத மகளிர் குழுக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வழங்கப்பட்ட வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து மகளிர் சுய உதவி குழுவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த ஆயங்குடி கிராமத்தில் செயல்பட்டு வருகின்ற இந்தியன் வங்கியில் தொரப்பு கிராமத்தை சேர்ந்த 9 மகளிர் குழுக்களுக்கு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ₹50 லட்சம் கடன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வங்கியில் 9 மகளிர் குழுக்கள் கட்டிய தவணை தொகையை கடன் தவணை தொகை செலுத்தாத மகளிர் குழுக்களின் வங்கி கணக்கில் வங்கி நிர்வாகம் வரவு வைத்தது. இதனை அறிந்த மகளிர் குழுவினர் வங்கியின் உள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காட்டுமன்னார் கோயில் வட்டாட்சியர் பிரகாஷ், காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா, உதவி ஆய்வாளர் சையது அப்சல் ஆகியோர் இந்தியன் வங்கிக்கு சென்று துணை மண்டல மேலாளர் பாலமுருகன், பாதுகாப்பு அதிகாரி குணசேகரன், வங்கி மேலாளர் சத்யேந்திர சிங் உள்ளிட்டோருடன் தர்ணாவில் ஈடுபட மகளிர் சுய உதவி குழுக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
அப்போது தவணை தொகை சரியாக கட்டிய 4 குழுக்களின் பணத்தை கடன் தொகையில் வரவு வைக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தர்ணாவில் ஈடுபட்ட பெண்களில் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டிற்கு 500 ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய சேவைகளை 5 ஆண்டுகளிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்துள்ளார் என்று பெரியபாளையம் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் திமுக சார்பில் பெரியபாளையம் பகுதியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்கின்ற பரப்புரை கூட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம்.எஸ்.க. ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் பங்கேற்று திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார். அப்போது தமிழ்நாட்டிற்கு 500 ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய சேவைகளை 5 ஆண்டுகளிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்துள்ளார் என்றும் அவர் 8வது அதிசயம் எனவும் புகழாரம் சூட்டினார். மேலும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுண்ணாம்பு குளத்தில் புதிய மீன் இறங்கு தளம், பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு புதிய கட்டிடங்கள் என கும்மிடிப்பூண்டி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டங்களை கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் பட்டியலிட்டு விளக்கினார். மேலும் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் விடியல் பயணம் அறிமுகம் செய்யப்பட்டது எனவும் விடியல் பயணத்தின் மூலம் பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 3000 சேமித்து வருகின்றனர் என தெரிவித்த ஜெகத் ரட்சகன், மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு மகளிர் உதவித்தொகை என அதிகாரிகள் பரிந்துரைத்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை என பெயரை சூட்டியது நினைவூட்டினார். மேலும் வேறு மாநிலங்களில் எங்குமே இல்லாத வகையில் காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது எனவும் அழுத குழந்தைக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து பால் கொடுத்ததை போல காலையில் குழந்தைகள் பசியுடன் இருக்கக்கூடாது என பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாகவும், இந்திரலோகம் சந்திரலோகம் பார்த்த நிலையில் தமிழ்நாட்டை எந்திரலோகமாக மாற்றியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துள்ள திட்டங்களை வெளிநாடுகளில் உள்ள தலைவர்களும் பின்பற்றி வருவதாகவும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என கூறுவார்கள். ஆனால் தட்டாமலை தருகின்ற ஆட்சி தற்போதைய திமுக ஆட்சி என்றும் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் அமைச்சர் ஆவடி நாசர், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன், கும்மிடிப்பூண்டி எல்லாப்புரம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் பி.ஜே. மூர்த்தி, சத்தியவேலு உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மகளிர் உதவி தொகை அல்ல, இது அவர்களுக்கு வேண்டிய உரிமை தொகை அப்படின்னு சொன்னாங்க. மாசம் 1000 ரூபாய் அள்ளி கொடுக்குறாரப்பா. இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், எங்கள் அன்னைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு போனோடனே பணம் வந்து எப்போ போனாலும் பொங்கலுக்கு பணம் கொடுப்பேன். அப்போ பணம் கொடுத்துட்டு எங்கள் அண்ணி சொல்லிச்சு வேணாம்பா அப்படின்னு. ஏன் அண்ணி அப்படின்னா, இங்கே முதலமைச்சர் வந்து பணம் 1000 ரூபா மாதம் மாதம் கொடுத்துக்குறோம், அதுவே எனக்கு போதும், உன் பணம் வேணாம்பா அப்படின்னு சொல்லிச்சு. மாதம் 1000 ரூபாய் அள்ளி தருகிற வள்ளல் அரசல்லவா கடந்த 5 ஆண்டுகளாக. எப்படிப்பட்ட முதலமைச்சர் அதுவான அந்த முதலமைச்சர் கேட்டேன். இல்லை அதுவும் இல்லை அப்படின்ட்டார். பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% ஒதுக்கிட்டாங்களே, 50% பெண்கள் வந்து தலைவராக இருக்கிறாங்க, 50% ஒதுக்கி இருக்காங்களா, அதை பத்திங்களான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேலை வாய்ப்புல 42% ஒதுக்கி கொடுத்துருக்கிறோமே பெண்களுக்குன்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னு சொன்னார். காலை உணவு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் கிடையாது. பால் நினைந்தொட்டும் தாயினும் சால பரிந்தினின் பாவியானுடைய ஊனினை உருக்கி உள்ளொழு பெருக்கி உழப்பிலா ஆனந்தத்தை தருகிற சீர்காழியிலே ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. காலை நேரம் பசிக்கு அந்த குழந்தை எழுதுது, யாருமே பால் கொடுக்க வரல. உளுந்தூர்பேட்டை வட்டம் மா குன்னத்தூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏழுமலை கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் மா குன்னத்தூரில் 39,28,252 ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களை கடந்துவிட்ட நிலையிலும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படாமல் உள்ளது என்றும், பொதுமக்கள் நலனை கருதி ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை திறப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புரட்சி பாரதம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏழுமலை மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறையை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர்
தொடர் 3 நாட்கள் மாநிலம் தழுவிய தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திருவெண்ணெய்நல்லூர் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜெயச்சந்திர ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை உருவாக்க வேண்டும், டிஎன்சி எஸ்சி இடைத்தராசும் நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை நிலையத்தையும் இணைத்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும், ஓய்வு பெற்ற நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் வரும் 10ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலும், 11ஆம் தேதி கோட்ட அளவிலும், 12ஆம் தேதி வட்ட அளவிலும் மாநிலம் தழுவிய தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் ஜெயச்சந்திர ராஜா தெரிவித்துள்ளார். அதனால லாரி வாடகை என்பது எங்களுக்கு வந்து சரியா வழங்குறது கிடையாது. கார்டுக்கு 40 ரூபா தருவோம், எத்தனை கார்டு போட்டு அத்தனை கார்டு தான் பணம் தரும்னு சொல்றாங்க. அப்போ லாரி வாடகை யார் கொடுக்கறது? அவர் ஊக்கத்தொகை கொடுக்க 200 சொல்லிருக்காங்க. அதையும் எங்க நடைமுறை கொடுக்கவே இல்லை. அதனால இந்த நியாயமான கோரிக்கைலாம் வச்சு வருகின்ற 10/2/2026, 11/2/2026, 12/2/2022 மாவட்ட அளவிலும் கோட்ட அளவிலும் வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம். பெருந்தலாக பணியாளர்கள் சுமார் 20,000 பணியாளர்கள் இந்த போராட்டத்தை கலந்து கொள்வார்கள். தமிழக அரசு போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்கள் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயச்சந்திர ராஜா, மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு நாடு பணியாளர் சங்கம். புதிய புரட்சி கழகத்தின் நிறுவனர் மருத்துவர் சங்கரின் பிறந்தநாள் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளுடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதிய புரட்சி கழகத்தின் மாநில தலைவரும் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவனருமான மருத்துவர் சங்கரின் பிறந்தநாள் விழா புதிய புரட்சி கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் டி ராஜ் பிரபாகரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை எதிரில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு கேக் வழங்கி மருத்துவர் சங்கரன் பிறந்த நாளினை கொண்டாடினர். விழாவில் புதிய புரட்சி கழகத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கெங்கவல்லி அருகே இருதரப்பு மோதல் வழக்கில் தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் உள்ளிட்ட பலரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கெங்கவல்லி காவல் நிலையத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த தெடாவூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தைப்பூச திருவிழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. விழாவில் அதே பகுதியை சேர்ந்த பழனி முருகன் என்பவரது காலை ஜல்லிக்கட்டு களத்தில் விடப்பட்ட போது மிரண்டு ஓடிய காலை அஜய் என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் வாகனம் சேதமடைந்தது. இதனால் முருகன் என்பவருக்கும் அஜய் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் அஜய்க்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் அருண் உள்ளிட்ட சிலர் பழனி முருகன் ஆதரவாளர்களை தாக்கினர். இது தொடர்பாக கெங்கவல்லி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக அருண் உள்ளிட்ட 15 பேர் மீது கெங்கவல்லி காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் அருண் உள்ளிட்ட பலரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் வருவாய்த்துறையினர் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு பாடல்களை பாடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவின் பேரில் வட்டாட்சியர் ஜெயவேல் அறிவுறுத்தலின் பேரிலும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் போதைப்பொருள் மற்றும் கள்ள சாராய ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வருவாய் அலுவலர் லோகேஷ், கிராம நிர்வாக அலுவலர் அர்ஜுன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இசை கலைஞர்கள் பங்கேற்று போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பாடல்களை பாடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டியில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை திரும்ப பெற வேண்டும், அணுமின் உற்பத்தி துறையில் அணு உலை பொறுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யும் சாந்தி சட்டம் 2025 திரும்ப பெற வேண்டும்,
பாரம்பரிய விவசாயத்தின் அழிவை ஏற்படுத்தும் விதை சட்டம் 2025 ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 12ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான பிரச்சார பயணம் இன்று கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் பயணியர் விடுதி முன்பு நடைபெற்றது. பிரச்சார பயணத்தில் CITU மாவட்ட செயலாளர் ரசல் கிருஷ்ணவேணி, மாவட்ட செயலாளர் பாபு, விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் லெனின்குமார், ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, INTUC மாவட்ட தலைவர் ராஜசேகர், LPF கூட்டுறவு நியாய விலைக்கடை மாவட்ட செயலாளர் வேல்முருகன், விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் ரவீந்திரன், விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் புவிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்கி பேசினர். அதனைத் தொடர்ந்து கயத்தாறு, பசுவந்தனை, ஒட்டப்பிடாரம், புதியம்புத்தூர் வழியாக சென்று புதுக்கோட்டையில் பிரச்சார பயணத்தை நிறைவு செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் கஜானாவை நிரப்புவதில் மட்டுமே மும்முரம் காட்டி வருகிறது. மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அளித்ததால் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கின்றனர். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான குற்றச்சாட்டு. பாஜக என்றுமே இந்தியை திணித்தது இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாவிடில் சொத்துக்கள் ஏலம் விடப்படும். வருமான வரித்துறை நோட்டீஸ். சபாநாயகர் ஓம் பிர்லா அவதூறாக பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல. செல்வ பெருந்தகை கண்டனம். மேற்கு நைஜீரியாவின் கிராமங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 162 பேர் சுட்டு உயிர் மாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.